My choice is always onion dosa. வெஜிடபிள் தோசா. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். உத்தரப்பிரதேசத்தில் பக்ரீத் பண்டிகை அமைதியான முறையில் கொண்டாடப்பட்டதாக அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை ஜூன் 17ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இந்த நாளில் மசூதிகளில் சிறப்பு தொழுகைக்காக இஸ்லாமியர்கள் பெரும் அளவில் கூடுவது வழக்கம். மசூதிக்கு வெளியே சாலைகளிலும் தொழுகை நடத்தப்படுவதால் இடப்பற்றாக்குறை காரணமாக சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக சில ஆண்டுகளாக புகார்கள் எழத் தொடங்கின. இதையடுத்து சாலை ஓரங்களில் தொழுகை நடத்தக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் நடந்து முடிந்த பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டத்தில் உத்தரப்பிரதேச அரசின் உத்தரவு முறையாக கடைபிடிக்கப்பட்டதாக முதல்வர் யோகி ஆதித்யநாத் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈத் உல் அசா எனும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடுவதில் உத்தரப்பிரதேசம் இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக உள்ளது. இந்த வருடமும் பக்ரீத் சிறப்பு தொழுகை சாலைகளில் நடத்தப்படவில்லை. இதனால் எந்தவிதமான போக்குவரத்து தடையும் ஏற்படவில்லை. தடை செய்யப்பட்ட விலங்குகள் பலியிடப்படவில்லை. இதன் மீதான எனது வேண்டுகோளுக்கு இஸ்லாமியர்கள் முழு ஆதரவளித்தனர். இதன் பலனாக பக்ரீத் தொழுகையானது மசூதிகளிலும் ஈக்தா மைதானங்களிலும் பாரம்பரிய இடங்களிலும் நடைபெற்றது. இடப்பற்றாக்குறையை சமாளிக்க ஷிஃப்ட் முறையில் தொழுகைகள் நடத்தப்பட்டன. பக்ரீத்தை முன்னிட்டு அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க பலமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பதற்றமான பகுதிகளில் ட்ரோன் கண்காணிப்புகள், அதிக அளவில் பாதுகாப்பு படையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர் என்று யோகி ஆதித்யநாத் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார்.